A very good morning students. In this science video section we are going to learn about standard 7 term 1 physics unit 1 measurement. Let's see the introduction part. In day-to-day life we measure many things such as weight of fruits, vegetables and food grains, volume of liquids, temperature of the body, ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி இதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஸோ தீஸ் குவான்டிட்டிஸ் சச்சஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் ஆர் கால்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இதை ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டிஸ் தான் என்னது, இந்த வெயிட், மாஸ், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னா, நான் வந்து 40 kg இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெயிட் சொல்லுவோம். நீ எவ்வளோ தூரம் என்ன போகணும் அப்படின்னா இன்னும் 2 kilometers டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். டெம்பரேச்சர் உனக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குது, இல்லை ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே மெஷர் பண்ணுறது எது, குவான்டிட்டிஸ் தான். ஸோ குவான்டிட்டிஸ் சச்சஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் ஆர் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் வாக்ஸ் 2 kilometers every day. Suresh daily walking to 2 kilometers. Okay, in this example 2 is the value and kilometer is the unit used to express the magnitude of distance which is in a physical quantity. So அந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் physical quantity. Okay, in this lesson we are going to study about fundamental quantities, derived quantities such as area, volume and density and measurement of larger quantities. So இதை பற்றி தான் இந்த லெசனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் let us see about physical quantities. Physical quantities are classified into 2 ways. ஸோ 2 waysல வந்து physical quantities வந்து நம்ம என்ன பண்ணுறோம், classify பண்ணுறோம். There are fundamental quantities and derived quantities. So physical quantities there are classified into 2 types. One is fundamental quantities, another one is derived quantities. First we will learn about fundamental quantities. A set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. So இது என்ன பண்ணலாம், இந்த physical quantities which cannot be expressed in terms of any other quantities ஓட நம்மளால என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. That is called as a fundamental quantities. இது பேசிஸாகவே இந்த quantities வந்து இருக்குது. ஓகேவா? Their corresponding units are called fundamental units. ஸோ இதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தியர் யூனிட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So there are 7 fundamental physical quantities in SI units. SI units expand for system of international units. அதுதான் என்ன சொல்லுவோம், SI unitsன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 7 தான் பேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட நேம் இருக்குது, அதோட ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, லென்த் மீட்டர், ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் மீட்டர், அதோட சிம்பிள் எம். ஓகே, மாஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் கிலோகிராம், யூனிட் இஸ் கேஜி. டைம் ஃபண்டமெண்டல் யூனிட் இஸ் செகண்ட்ஸ், அதோட சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, எஸ். டெம்பரேச்சர் கெல்வின், ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து கெல்வின், சிம்பிள் இஸ் K. Electric current fundamental unit is ampere, symbol is capital A. Amount of substance fundamental unit is mole, symbol MOL. Luminous that means or light intensity ன்னு சொல்லுவாங்க. luminous-னா light தான். ஓகே, luminous or light intensity fundamental unit வந்து candela, symbol for CD. ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் SI யூனிட்ஸ். ஸோ இந்த 7ஐயும் பார்த்தோம், இந்த 7க்கும் யூனிட் என்ன, அதோட சிம்பிள்ஸ் என்ன. ஸோ ஒவ்வொரு டைம் மீட்டர் METRE அப்படி எழுத முடியாது. ஸோ சிம்பிள் டக்குன்னு எழுதிடலாம், எம் அப்படின்னு சொல்லி போட்டால் அது மீட்டரை தான் மென்ஷன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see derived quantities. ஓகே, all other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. ஸோ derived quantities பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவோம் ஆர் டிவைட் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கலாக ஏதாவது ஒன்று கம்பைன் பண்ணுவோம் இன்னொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் derived quantities. ஓகே,
their corresponding units are called derived units. ஸோ அதோட corresponding units தான் நம்ம என்ன சொல்லுவோம், derived units அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம் இல்லை டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம கிடைக்கிறது தான் derived quantities. ஸோ derived quantities and their units, அதோட யூனிட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ derived quantityயில் ஏரியா is equal length into breadth. ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஏரியா. ஸோ அதோட யூனிட் பார்த்திங்கன்னா லென்த்துக்கு மீட்டர், பிரெத்துக்கும் மீட்டர் தான். ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர், ஸ்கொயர் மீட்டர் ஆர் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா லென்த், பிரெத், ஹைட்டு. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ யூனிட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மீட்டர் தான். மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், இல்லாட்டினா கியூபிக் மீட்டர் சொல்லுவோம் ஆர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எவ்வளோ டைம் டேக்கனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஆர் மீட்டர் செகண்ட்ஸ் பவர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் கரண்ட் மல்டிப்ளை டைம். ஓகே. ஸோ இதோட யூனிட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜோட எலக்ட்ரிக் கரண்ட்டோட சிம்பிள் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆம்பியர்னு பார்த்தோம். ஸோ ஏ மல்டிபிள் எஸ், ஏ இன்ட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் ஆர் கூலும்ப். கூலுமோட சிம்பிள் சி, கேபிட்டல் சி. நெக்ஸ்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் மாஸ் பர் வால்யூம். ஓகே, மாஸ் பை வால்யூம் சொல்லுவோம். ஸோ இதோட யூனிட் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு வந்து கிலோகிராம், வால்யூம்க்கு வந்து மீட்டர் கியூப். ஆல்ரெடி மேலே பார்த்தோம் வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் ஆர் கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 3. ஸோ இதுதான் வந்து derived quantities அதோட யூனிட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் லெட் அஸ் see மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்டில் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் 7 இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து they can be classified into 2. One is fundamental quantities, another one is derived quantities. So fundamental quantities fundamental units நம்ம இது பண்ணுவோம். derived quantitiesக்கு derived units வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த derived quantities வந்து they are classified into 4. அதாவது வந்து ஏரியா, வால்யூம், டென்சிட்டி. ஓகேவா. ஸோ ஏரியா, வால்யூம், டென்சிட்டி இருக்குது இந்த derived quantities-ல். ஸோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் பார்ப்போம்னா, ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட். ரெகுலராக ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஏரியா எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் பார்ப்போம். ஓகே. அடுத்து வந்து வால்யூமில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட், வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட். வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பிரின்சிபல் வரும்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலில் வந்து இதாகுது. வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஷரிங் சிலிண்டர்லையும் லிட்டர் அண்ட் இட் இஸ் மல்டிபிள்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் we are going to discuss about in today. ஸோ derived quantityயில் டென்சிட்டி பார்த்தோம்ல, டென்சிட்டியில் என்னென்ன பார்ப்போம்னா டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டி அண்ட் இட் இஸ் யூனிட்ஸ் பார்ப்போம். அடுத்தது வந்து டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி, வால்யூம் அண்ட் மாஸ். ஸோ ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, அது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் வெரி லாங் டிஸ்டன்ஸ். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் அதுக்கு எப்படி மெஷர் பண்ணுவோன்னா அது 2 வேலை மெஷர் பண்ணுவோம். ஒன் இஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அனதர் ஒன் இஸ் லைட் இயர். ஸோ இது 2 வச்சு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி மெஷர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ லெட் அஸ் see one by one. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏரியா. ஏரியா இஸ் a measure of how much space is there on a flat surface. The area of a plot of land is derived by multiplying its length and breadth. ஸோ ஏரியானா நம்ம சர்ஃபேஸ் ஏரியா தான். ஒரு ஏரியாவை இது பண்ணிட்டோன்னா அது எப்படி இருக்கும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த் எவ்வளோ இருக்குது, அதோட பிரெத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே. த யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே. நம்ம வந்து இப்போ பார்ப்போம் அடுத்து ஏரியா ஆஃப் சம் ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்டோட ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஸோ அதுதான் இப்போயே தெரிஞ்சுக்கோங்க. ஏரியாவோட ஃபார்முலா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ அதோட யூனிட் என்னது, மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சம் இருக்குது,
இருக்குது, அது எப்படிங்கிறத பார்ப்போம். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஹேவிங் சைட் ஆஃப் 1 மீட்டர்? ஸோ 10 ஸ்கொயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஈச் ஹேவிங் சைட் ஆஃப் 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. ஓகே, அப்போ 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர்ட் ஆர் 1 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எப்படி போனோம்னா 1 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 10 போட்டுருவோம். ஸோ த 1 10s are 10 ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த ரிலவெண்ட் ஃபார்முலா. ஸோ ஒரு ரெலவெண்ட் ஃபார்முலா இருக்குது, ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இன் டேபிள் 1.3 the formula used to calculate the area of certain regularly shaped figures are given. ஸோ ரெகுலராக ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஃபிகருக்கு எப்படி நம்ம வந்து ஃபார்முலா வச்சு அதை கால்குலேட் பண்ணுறது, அதோட ஏரியா அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம ஒரு ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ see the tabular column. ஸோ இங்கே வந்து பிளேன் ஃபிகர் கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரு ஏ இன்ட்டு ஏ, ஓகேவா, சைடு இன்ட்டு சைடுன்னு சொல்லுவோம், ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லுவோம், அப்போ ஏ ஸ்கொயர்டு. ஸோ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, ரெக்டாங்கிள் போட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ எல் இன்ட்டு பி. L into B is a rectangular, area of rectangular formula. Okay, next circular. Say circle, அதாவது area of circle is equal to by into radius 2, அதாவது by a squared. Okay, by யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பையோட வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட் சொல்லுவோம். ஸோ ஆஃப் இதான் மென்ஷன் பண்ணுறதுனா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது ஆஃப் இன்ட்டு பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம்ஸும் போடுவோம், இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கொயருக்கு வந்து ஏ ஸ்கொயர்டு, ரெக்டாங்கிள், எல் இன்ட்டு பி, சர்க்கிள், பை ஆர் ஸ்கொயர்ட், ட்ரையாங்கிள், ஆஃப் பி இன்ட்டு ஹெச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see problem 1.2. Find the area of the following regular shaped figure. ஸோ ரெகுலராக ஒரு ஷேப்டு ஃபிகருக்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7. ஸோ ஏ ரெக்டாங்கிள் whose length is 12 meter and breadth is 4 meter. ஸோ 12 meter length இருக்குது, 4 meter breadth இருக்குது. அண்ட் a circle whose radius is 7 meter கொடுத்துட்டாங்க. a triangle whose base is 6 meter and height is 8 meter. ஸோ இது எல்லாத்துக்கும் அப்படியே ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு breadth. ஸோ லென்த் வேல்யூ 12 into 4. ஸோ 12 4s are 48 மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர்டு. பையோட வேல்யூ என்ன, 22/7. ஓகே, ஸோ பை நமக்கு பையோட வேல்யூ தெரியும், ஆர் ஸ்கொயர்டு ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7. ஸோ 22/7 into 7 into 7 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 154 மீட்டர் ஸ்கொயர்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஆஃப் பி இன்ட்டு ஹெச். ஓகேவா, ஸோ ஆஃப் போட்டு இன்ட்டு பேஸ் வேல்யூ 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 6 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ 8 மீட்டர். ஸோ ஆஃப் இன்ட்டு 6 இன்ட்டு 8 ஓவரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24 மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக அப்படியே அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளமை நம்மளால் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see ஏரியா ஆஃப் irregularly shaped object. In daily life we encounter many irregularly shaped objects like leaves, maps, stickers of stars or flowers, peacock feathers, etc. The area of such irregular shaped object cannot be calculated using any formula. ஸோ ஒரு ரெகுலர் ஷேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணி அது எவ்வளோ இதில் இருக்குதுன்னு சொல்லிடலாம், எவ்வளோ ஏரியாவில் இருக்குதுன்னு. ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி அதோட ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் கிடையாது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் வி ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தோஸ் irregularly shaped object? We can find the area of these figures with the help of a graph sheet. ஸோ graph sheet மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ண முடியும். The following activity shows how to find the area of irregularly shaped plane figures. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் ஷீட் மூலமாக இதுதான் வந்து ஏரியா ஆஃப் irregularly shaped figures. ஸோ இந்த ஃபிகர்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா,
we can find the area of these figures with the help of a graph sheet. ஸோ ஒரு கிராஃப் ஷீட் வந்து வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு லீஃபை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லீஃப் ஷேப்புக்கே அந்த என்னது கிராஃப் ஷீட்டில் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ட்ரா பண்ணிட்டு அந்த லீஃபை எடுத்துடுறோம். ஓகேவா? எடுத்த பிறகு இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ஸ், அதாவது வந்து அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்கொயராக அந்த கிராஃப் ஷீட்டில் இருக்கும். ஸோ அந்த ஹோல் பாக்ஸையும் கவர் பண்ணியிருக்க மாதிரி எத்தனை ஸ்கொயர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதை எம்முன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் half மோர் தென் ஹாஃப்னா அதாவது 3/4 ஆஃப். ஸோ 3/4 ஆஃப் முக்கால்வாசி இருக்கதா சில இதெல்லாம் முக்கால்வாசியில் கவர் பண்ணியிருக்கோம் அந்த லீஃப். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு கால்குலேட், அது எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அது என்னன்னு மெஷர் பண்ணுறோம். அடுத்து நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயர். ஸோ ஹாஃப் ஸ்கொயர் வந்து சில இதெல்லாம் ஸ்கொயர் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அந்த லீஃப். ஸோ அதை பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் ஹாஃப் ஸ்கொயரை வந்து பின்னு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர் தட் ஆர் லெஸ் தென் லெஸ் தென் ஹாஃப். ஏன் தட் மீன்ஸ் அந்த லீஃபில் மேலே கார்னரில் பாருங்கள் லெஸ் தென் தான், அந்த ஸ்கொயர் பாக்ஸில் ஒரு லெஸ்ஸு காவாசி தான் வந்து அந்த லீஃப் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து க்யூன்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏரியா ஆஃப் த லீஃப் இஸ் ஈக்குவல் டு எம் வந்து ஃபுல்லு ப்ளஸ் 3/4 ஆஃப் வந்து n ப்ளஸ் ஆஃப் வந்து p ப்ளஸ் கால்வாசி 1/4 அது வந்து q. ஸோ இது எல்லாமே ஓவரால் வந்து எத்தனை, அதாவது வந்து இப்போ m வந்து ஃபுல் பாக்ஸ் ஸ்கொயர் எத்தனை இருக்கோ அப்போ 34 இருக்குது இல்லை 20 இருக்குது அப்படின்னா 20 ப்ளஸ் 3/4 n எத்தனை இருக்கும் முக்கால்வாசி எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருக்குது அப்படின்னா 8. ஓகேவா? ப்ளஸ் ஆஃப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குது அப்போ பிங்கிற இடத்துல 4 போடணும். ப்ளஸ் கால்வாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2. ஸோ அப்போ 1/4 2 அப்படின்னு போடணும். ஸோ இது எல்லாமே ஓவரால் என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஏரியா ஆஃப் லீஃப். ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு ஃபிகராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see volume. The amount of space occupied by a 3-dimensional object is known as a வால்யூம். ஸோ 3 டைமென்ஷனல்னா 3 இதில் நம்ம பிரிப்போம். ஓகே, 3D சொல்லுவோம். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை எ 3-dimensional ஆப்ஜெக்ட், 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இட்ஸ் நோன் அஸ் எ வால்யூம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா. ஆல்ரெடி யூ நோ தட் ஏரியாவுக்கு நம்ம என்ன சொல்லணும், சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு A இன்ட்டு A, அதாவது சைடு இன்ட்டு சைடு. அப்போ சைடு இன்ட்டு இங்கே 2 வந்துருச்சா, இன்ட்டு ஹைட்டு தான் தேர்டு 3-dimensional தேர்டு ஒன் எது ஹைட்டு. ஓகே, ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு height. The SI unit of volume is cubic meter or meter cube. So SI unit of volume is cubic meter or meter cube. So volume of regularly shaped object, ஒரு வால்யூம் வந்து ரெகுலர் ஷேப்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as in this case of area the volume of a regularly shaped object can also be determined using an appropriate formula. ஒரு ஃபார்முலா இருக்குது, gives the formula used to calculate the volume of the regularly shaped object. So define volume கேட்டால் the amount of space occupied by the 3-dimensional object is known as a volume. வால்யூமோட ஃபார்முலா என்ன, surface area into height. The SI unit of volume is cubic meter or meter cube. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஒரு ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபிகர்ஸு, வால்யூம், அதோட ஃபார்முலா. ஓகே, ஃபஸ்ட்டு க்யூபோட ஃபிகர் பார்த்திங்கன்னா A இன்ட்டு A. அப்போ வால்யூம் இது அதோட ஃபார்முலா என்னது வால்யூம்க்கு. ஸோ வால்யூம் ஆஃப் க்யூப் ஃபார்முலா இஸ் சைடு இன்ட்டு சைடு, அதாவது A இன்ட்டு A க்யூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு க்யூபாய்டு. அப்போ க்யூபாய்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அப்போ லென்த் L இன்ட்டு B இன்ட்டு H, LBH அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பியர், அது வந்து ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ். அப்போ 4/3 மல்டிபிள் பை இன்ட்டு ரேடியஸ் க்யூப், 4/3 இன்ட்டு பைஆர் க்யூப், 4/3 இன்ட்டு பைஆர் க்யூப்னு சொல்லுவோம். அடுத்து சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா, ஒரு ரெகுலர் ஷேப்டு சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹைட்டு. ஸோ பை ஆர் ஸ்கொயர்ட் ஹைட்டு ஹெச்னு சொல்லுவோம், பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச்.
ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் மோஸ்ட்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். தீஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் ஃபார் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ க்யூபோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஃபார்முலா ஏ க்யூப். க்யூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா L into B into H. ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா 4/3 by r cube. அண்ட் சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா ரெகுலர் ஷேப்டு வால்யூம் ஃபார்முலா by r squared into H. Next, let us see problem 1.3. Find the volume of the following அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பையோட வேல்யூ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கான்ஸ்டன்ட்டு மாறவே மாறாது. 22/7. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ க்யூப் ஹோஸ் சைடு இஸ் 3 மீட்டர். ஸோ சைடு வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எ சிலிண்டர் ஹோஸ் ரேடியஸ் இஸ் 3 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ க்யூபோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் க்யூப் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. ஸோ சைடோட வேல்யூ என்ன? 3. அப்போ 3 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 27 கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹெச். அப்போ பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. அப்போ 3 into 3 ஆர் ஸ்கொயர்னால 3 into 3 போடுறோம். அடுத்து வந்து ஹைட்டோட வேல்யூ 7. ஸோ அப்போ 22/7 மல்டிபிள் 3 மல்டிபிள் 3 மல்டிபிள் 7. ஸோ ஓவரால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் 198 மீட்டர் கியூப். ஓகே, ஸோ ஃபார்முலா தெரிஞ்சு அப்படியே நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? யூ வில் கெட் த ஆன்சர்ஸ். ஓகே, so next let us see volume of liquids. Liter is the commonly used unit to measure the volume of liquids. So liter தான் mostly நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வால்யூம் சொல்லுவோம். The unit of volume of a cubic centimeter if the dimensions of the object are given in centimeter. Okay, this cubic centimeter is commonly known as cc அப்படின்னு சொல்லுவோம். cubic centimeter நம்ம என்ன சொல்லுவோம்? காமனா cc சொல்லிடுவோம். அப்போ a volume of 1000 cc is termed as a 1 liter. ஸோ 1000 cc வந்து எவ்வளோன்னு சொல்லுவோம்? 1 லிட்டர்னு சொல்லுவோம். ஸோ 1 liter is equal to 1000 cubic centimeter or centimeter cube. ஸோ 1000 milliliter is equal to 1 liter அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 gallon. 1 gallon is equal to 3785 milliliter. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ண வேல்யூஸ். அடுத்து வந்து 1 ounce பார்த்திங்கன்னா 30 milliliter சொல்லுவோம். அடுத்து 1 quart பார்த்திங்கன்னா 1 liter. ஸோ இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணது, இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி நம்ம 1000 milliliter is equal to 1 liter இந்த மாதிரி பேசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 1 gallon is equal to 3785 milliliter. 1 ounce is equal to 30 milliliter. 1 quart is equal to 1 liter. ஸோ வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ் தான் இப்போ பார்த்தோம். ஸோ அதவே இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, லிக்யூட்ஸ் ஆல்சோ ஆக்குப்பை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வால்யூம். சம் ஸ்பேஸையும் ஆக்குப் பண்ணி அதுக்கு ஒரு வால்யூம் வந்து இருக்கும். ஓகே, பட் லிக்யூட்ஸ் டு நாட் பாசஸ் எனி டெஃபினிட் ஷேப். அதுக்கு வந்து ஒரு டெஃபினிட் ஷேப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் பாட்டிலில் வால்யூம் தண்ணி ஊற்றணும்னா அந்த வாட்டர் பாட்டில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுதான் அதோட ஷேப்புன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றினா அந்த பாத்திரம் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுதான் அந்த வாட்டரோட shape அதுதான். ஓகே, ஸோ த வால்யூம் ஆஃப் அ லிக்விட் cannot be determined as in the case of solid. When a liquid is poured into a container, it takes the shape and volume of the container. ஸோ அந்த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் பொறுத்து தான் அதோட ஷேப் இருக்கும். The volume of any liquids is equal to the space that is filled and can be measured using a measuring cylinder or measuring beaker. ஸோ measuring cylinder இல்லை measuring beaker வச்சு நம்ம எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். The maximum volume of liquid that a container can hold is known as a capacity of a container. A measuring container is graduated as shown in figure. ஸோ மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே ஃபிகரில் பார்ப்போம். ஸோ இதுதான் measuring container. The volume of a liquid is equal to the volume of space it fills in the container. ஸோ அந்த கண்டெய்னர் பொறுத்து ஃபில் பண்ணுவோம். This can be directly observed from the reading marks in the measuring container. ஸோ மெஷரிங் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அதில் மெஷர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ml அப்படி இப்படின்னு மெஷர் பண்ணியிருக்கனால நம்ம எவ்வளோ வால்யூம் வாட்டர் ஊற்றினாலும் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் டைரெக்டாக என்ன பண்ண முடியும்? observe பண்ண முடியும். If we notice the measuring curves given figures carefully, we can observe that the reading is marked in the
ஸோ எம்எல்ல என்ன பண்ணியிருப்போம், மார்க் பண்ணியிருப்போம் அந்த சிலிண்டரில். ஓகே, next let us see volume of irregularly shaped object. There is no formula to determine the volume of irregularly shaped object as in the case of area. ஸோ ஒரு ரெகுலராக இருந்துச்சுன்னா அதுக்கு மெஷரிங் ஜாரோ ஏதோ வச்சு நம்ம யூஸ் பண்ணி இல்லை ஃபார்முலாஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வால்யூமை எவ்வளோ வால்யூம் இருக்குன்ட்டு மெஷர் பண்ணிடுவோம். ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தா, the such object volume can be determined using a measuring cylinder and water. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். See the activity. Take a measuring cylinder and pour some water into it. ஸோ measuring cylinder எடுத்துருக்கோம், அதில் some water வந்து உள்ள pour பண்ணுறோம். ஓகே, நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரீடிங் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ரீடிங் இருக்குது, வால்யூம் ஊற்றிருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி அதை வந்து V1 அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நவ் டேக் ஏ ஸ்மால் ஸ்டோன் அண்ட் டை இட் வித் அ த்ரெட். ஒரு த்ரெட்டு வச்சு ஒரு சின்ன ஸ்டோனை வந்து டைட்டாக கட்டிடுறோம். கட்டிட்டு இம்ரைஸ் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர் பை ஹோல்டிங் த த்ரெட்டு. ஸோ அந்த த்ரெட்டை இது பண்ணி இன்சைட் அந்த மெஷரிங் ஜாருக்குள்ளே சைட்லலாம் படாமல் அப்படியே என்ன பண்ணுறோம், உள்ளே இது பண்ணுறோம். திஸ் ஹேஸ் டு பி டன் சச் தட் த ஸ்டோன் டஸ் நாட் டச் த வால்ஸ் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். ஸோ அந்த மெஷரிங் சிலிண்டரை வந்து டச் பண்ணாமல் அந்த த்ரெட்டை வச்சு அந்த கட்டியிருக்க ஸ்டோனை வந்து உள்ளே டிப் பண்ணுறோம். ஓகே, நவ் த லெவல் ஆஃப் த வாட்டர் வில் ரைஸ். கண்டிப்பாக வாட்டர் வந்து என்ன ஆகும், ரைஸ் ஆகும். நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் அண்ட் டேக் இட் இஸ் V2. ஸோ அதை வந்து ரீடிங் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஓகே, த வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு த ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த வாட்டர். ஸோ அந்த ஸ்டோனை உள்ளே விடாததுக்கு முன்னாடி வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது V1 ஆகும். அந்த ஸ்டோனு உள்ளே விட்ட பிறகு கண்டிப்பாக வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம V2ன்னு சொல்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. ஸோ V2 எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதை V1ஆல் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சிதி டயக்ராம். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 30 இருக்குது, இது V1. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோனை உள்ளே விட்ட பிறகு எவ்வளோ இருக்குது, 40 இருக்குது. ஸோ அப்போ V2 மைனஸ் V1 தான் இது வால்யூம் ஆஃப் ஸ்டோனு. அப்போ பார்த்தீங்கன்னா 40 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் 10. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்டோன் எவ்வளோ இருக்குது, 10 வால்யூம் இருக்குது. இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் let us see density. Take water in a beaker and drop an iron ball and a cork into the water. ஸோ ஒரு பீக்கர் எடுத்துருக்கோம், அதில் வந்து அயன் பாலையும் கார்க்கையும் ஒன்று எடுத்து என்ன பண்ணுறோம், உள்ளே போடுறோம். வாட் டூ யூ அப்சர்வ், என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, த அயன் பால் சிங்க்ஸ் அண்ட் த கார்க் ஃப்ளோட் அந்த ஃபிகரில் காமிச்ச மாதிரி என்ன இருக்குது, அந்த அயன் பால் வந்து உள்ளே சிங்க் ஆகுது, அந்த கார்க் வந்து மேலே ஃப்ளோட் ஆகுது. ஓகே, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய், ஏன் இது நடக்குது அப்படின்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் யுவர் ஆன்சர் இஸ் ஹெவி ஆப்ஜெக்ட் sink in water and lighter object float in water. ஸோ ஹெவியாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக என்ன ஆகும், தண்ணிக்கு உள்ள அடியில் போயிடும். லைட்டராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மேலே வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகும். ஓகேவா, ஸோ then why does a metal coins sink in water whereas a much heavier wooden log float? These questions can be answered if we understand the concept of density. ஸோ செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் அயன் பால் வந்து அந்த கார்க்கை விட வெயிட் அதிகமாக இருக்கும், அதனால் அடியில் வந்து சிங்க் ஆகிடுச்சு, மேலே அந்த கார்க் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஆனால் செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ஒரு காயின், அந்த வுட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அந்த காயினை விட கண்டிப்பாக பெருசு தான். ஆனால் வந்து அந்த காயின் வந்து கீழே சிங்க் ஆகிடுது இருக்குது, பட் அந்த வுட்டு வந்து என்ன இருக்குது, மேலே ஃப்ளோட் ஆகுது, ஏன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார் ஆக்டிவிட்டி 4 we observe that wooden block occupies more volume than the iron ball of same mass. Also we observe the wooden block is lighter than the iron block is same size. ஓகேவா, ஸோ இதை கம்பேர் பண்ணுற போது, அந்த காயின் கம்பேர் பண்ணுற போது அந்த wooden block வந்து நமக்கு சைஸ் பெருசு தான். ஓகே, ஆனால் எப்படி இருக்குது, மேலே ஃப்ளோட் ஆகுது. The lightness of heaviness of a body is due to density. ஸோ lightness or heaviness தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டென்சிட்டின்னு சொல்கிறோம். இஃப் மோர் மாஸ் இஸ் பேக்டு இன்டு சம் வால்யூம் இட் ஹேஸ் அ கிரேட்டர் டென்சிட்டி. ஸோ மோர் வால்யூம் வந்து இது பண்ணால் அது என்னது, கிரேட்டர் டென்சிட்டி. ஸோ த அயன் பிளாக் வில் ஹாவ் மோர் மாஸ் தென் த வுடன் பிளாக். ஸோ வுடன் பிளாக்கை கம்பேர் பண்ணுறப்ப அந்த அயன் வந்து எவ்வளோ இருக்குது, மோர் டென்சிட்டியாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் அயன் ஹேஸ் மோர் டென்சிட்டி.
ஸோ அந்த காயின் சின்னதாக இருந்தாலும் அதோட டென்சிட்டி வந்து அந்த உடன் பிளாக்கை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த காயின் சின்னதாக இருந்தாலும் அடியில் போய் சிங்க் ஆகிடுது, அந்த உடன் பிளாக் வந்து மேலே ஃப்ளோட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see definition of density. Density of a substance is defined as the mass of the substance contained in unit volume 1 meter cube. ஸோ அது எவ்வளோ மாஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அதுதான் என்னன்னு சொல்லுவோம், டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் த மாஸ் ஆஃப் a substance is m, holes volume is v. ஸோ மாஸை நம்ம கேபிட்டல் எம்னு சொல்லுவோம், வால்யூமை வின்னு சொல்லுவோம். the equation for density is given as டென்சிட்டியை வந்து d சொல்லுவோம். ஓகே, சிம்பிள் is d is equal to mass m divided by volume v. ஸோ டென்சிட்டி d is equal to m by v. மாஸும் அதோட வால்யூமும் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா, மறந்துடாதீங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, d is equal to mass by volume. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see unit of density. ஸோ டென்சிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் கிலோகிராம் by meter cube. ஸோ கிலோகிராம் மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். the CGS யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் கிராம் by சென்டிமீட்டர் கியூப். ஸோ SI யூனிட்டில் அந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் வந்து நம்ம சொல்கிறது கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு சொல்கிறோம். சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ். ஸோ இந்த இதில் இதுவும் வந்து ஒரு சிஸ்டம் தான். ஸோ இந்த சிஸ்டமில் டென்சிட்டியோட யூனிட் பார்த்திங்கன்னா கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் இதில் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். ஸோ டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் லைன் மாஸ் டிவைடட் பை வால்யூம். அடுத்து மாஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டென்சிட்டி மல்டிபிள் வால்யூம். ஸோ அப்படியே வந்து மாஸ்க்கு வந்து அதுக்கு ஆப்போசிட் லைன் என்ன இருக்குது, டென்சிட்டி மல்டிபிள் வால்யூம் இருக்குது. அடுத்து வால்யூமோட ஃபார்முலா என்ன, மாஸ் டிவைடட் டென்சிட்டி. ஸோ வால்யூம் என்னது, மாஸ் டிவைடட் டென்சிட்டி. ஸோ இதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம மாஸ் இப்போ பார்க்குறோன்னா மாஸ்க்கு ஆப்போசிட் லைனில் என்ன இருக்குது, டென்சிட்டி மல்டிபிள் வால்யூம். அடுத்தது இது வால்யூம்க்கு ஆப்போசிட் லைனில் என்ன இருக்குது, மாஸ் டிவைடட் என்னது, வால்யூமோட இது மாஸ் டிவைடட் டென்சிட்டி. அடுத்து டென்சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது, மாஸ் டிவைடட் வால்யூம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேஸஸாக வந்து நான் இதை கண்டுபிடிக்கலாம். இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டென்சிட்டி, மாஸ் அண்ட் வால்யூம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு டென்சிட்டி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த மெட்டீரியல்ஸ் விச் ஹையர் டென்சிட்டி ஆர் கால்டு டென்சர் அண்ட் த மெட்டீரியல்ஸ் விச் லோவர் டென்சிட்டி ஆர் கால்டு ரேரர். ஸோ டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா, அதாவது ஹையாக இருந்து வாட்டரில் ஜிங்காக இருந்துச்சுன்னா அது டென்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து டென்சிட்டி ரொம்ப லோவாக இருந்துச்சோ அதை என்னன்னு சொல்லுவோம், ரேரர் சொல்லுவோம். ஸோ இங்கே சில கேஸியஸ், லிக்யூட் அண்ட் சாலிட் ஸ்டேட்டுக்குரிய மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட டென்சிட்டி வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு. கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏர் 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. அடுத்து லிக்யூட் ஐட்டமில் கெரசின், வாட்டர், மெர்க்குரி கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா 1000, மெர்க்குரி வந்து 13,600 அண்ட் கெரோசின் பார்த்தோன்னா 800. ஸோ அப்போ வாட்டரில் கெரோசினை ஊற்றுனா அது ஃப்ளோட் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமா, கண்டிப்பாக ஃப்ளோட் ஆகும். ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி தான் அதிகம். ஸோ அதனால் கெரோசின் வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ அதே மாதிரி சாலிடுக்கு வுட்டு, அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு. ஸோ இதோடலாம் டென்சிட்டி லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, so next water has more density than oils like cooking oil and கேஸ்ட்ரால் ஆயில். அதாவது கேஸ்ட்ரால் ஆயில் தட் மீன்ஸ் விளக்கன்னு சொல்லுவோம்ல அதுதான். ஓகேவா. ஸோ ஆயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி வாட்டரோட டென்சிட்டியோட லெவலை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ டென்சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரால்ஸ் ஆயிலோட எவ்வளோ டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ ஆயில் வாட்டரோட கம்பேர் பண்ணுறப்ப எதுக்கு ஆயிலுக்கு டென்சிட்டி கம்மி தான். ஸோ வாட்டருக்கு தான் டென்சிட்டி அதிகம். So next let us see problem 1.4. A solid cylinder of mass 280 kg has a volume of 4 meter cube. Find the density of cylinder. So density of cylinder formula என்ன, mass of cylinder divided by volume of cylinder. So mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க 280 divided volume எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4. அப்போ 280 divided 4 நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், you will get the answer for 70 kg per meter cube. So density of cylinder 70 kg per meter cube.
So next let us see problem 1.5. A box is made up of iron and it is have a volume of 125 centimeter cube. Find its mass is the density of iron is 7.8 gram per centimeter cube. So solution பார்த்தீங்கன்னா density formula என்ன density கேட்டிருக்காங்க. So density is equal to மாஸோட டென்சிட்டி இது கொடுத்துருக்காங்க. நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ் தான். ஓகேவா? ஸோ டென்சிட்டி ஃபார்முலா என்ன மாஸ் டிவைடட் வால்யூம். ஹென்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. வால்யூமோட வேல்யூ எவ்வளோ 125 இன்ட்டு டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேல்யூ 7.8. அப்போ 125 மல்டிபிள் 7.8 யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் 975 கிராம். ஸோ மாஸ் எவ்வளோ அந்த பாக்ஸ் இதோட மாசு 975 கிராம். So next let us see problem 1.6. A sphere is made from copper whose mass is 3000 kg if the density of copper is 8900 kg per meter. So find the volume of the sphere. Volume கேட்டிருக்காங்க. So density formula என்ன mass by volume. Okay, இந்த formula தெரிஞ்ச போது இதை வச்சு அப்புறம் volume is equal to mass divided density. So mass ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 and density 8900. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 30/89 வந்திருக்கு. ஸோ அதை திருப்பி டிவைட் பண்ணிங்கன்னா 0.34 மீட்டர் கியூப். ஸோ அதோட வால்யூம் ஆஃப் ஸ்பியர் எவ்வளோ இருக்குது 0.34 மீட்டர் கியூப். So next let us see measuring in larger distance. So larger distance இருந்தால் அதை எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிற ரெண்டு வே பார்த்தோம். ஒன் இஸ் astronomical unit, another one is light year. ஸோ இப்போ astronomical unit பார்த்தீங்கன்னா we all know that the earth revolves around the sun in the elliptical orbit. ஒரு elliptical orbitல என்ன ஆகுது revolve ஆகுது. Hence the distance between the sun and the earth varies every day. ஸோ every day பார்த்தீங்கன்னா varies ஆகும். ஓகே, when the earth is the இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்த்துக்கு வந்து அந்த சன்னு வந்து சுற்றி வருதில்ல அதை வந்து பெரிஹீலியன் அண்ட் அப்ஹீலியன் சொல்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத வந்து பெரிஹீலியன் அண்டு ரொம்ப லாங்காக இருக்கிறத வந்து அப்ஹீலியன் சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுது அந்த சன், அதாவது அந்த சன்னுக்கு நியர்பை எர்த்து வந்து எலிப்டிக்கலாக சுற்றுது. ஸோ சுற்றும் போது க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அது பெரிஹீலியன், லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அது அப்ஹீலியன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பெரிஹீலியன் வேல்யூ எவ்வளோ 147.1 மில்லியன் கிலோமீட்டர் அண்ட் அப்ஹீலியனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இது ரெண்டோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தான் நமக்கு 149.6 மில்லியன் கிலோமீட்டர் வரும். ஓகே, ஸோ பெரிஹீலியன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் லென்த்தாக இருக்கும் அண்ட் அப்ஹீலியன் பார்த்தோன்னா லாங்கர் பொசிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம சொல்கிறோம் பெரிஹீலியன் அண்ட் அப்ஹீலியன் பொசிஷன்ஸ் ஆஃப் எர்த். So next let us see astronomical unit. The average distance between the earth and the sun is about 149.6 million kilometer. So இந்த average distance பார்த்தீங்கன்னா இந்த பெரிஹீலியன் அண்ட் அப்ஹீலியனுக்கு ரெண்டு வேல்யூக்கும் இடைப்பட்ட தொலைவு, அதாவது 147.1 மில்லியன் கிலோமீட்டர் அண்ட் 152.1 மில்லியன் கிலோமீட்டர், இது ரெண்டுக்கும் ஒரு ஆவரேஜ் எடுத்தோன்னா அதுதான் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ திஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் இஸ் டேக்கன் அஸ் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ இந்த எர்த்துக்கும் சன்னுக்கும் இடைப்பட்ட தொலைவு அதை தான் என்னன்னு சொல்கிறோம் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ 1 AU is equal to 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இந்த மில்லியன் கிலோமீட்டரை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 149.6 into 10⁶ கிலோமீட்டர், அதாவது 1 போட்டு 60 போட்டால் 10⁶. ஸோ 10⁶ கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டரை இப்போ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 1.496 into 10⁻11 மீட்டர். ஸோ இதுதான் என்னன்னு சொன்னோம் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இந்த வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் let us see லைட் இயர். ஸோ லைட் இயர் வந்து எதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணோம், ஒரு கேலக்ஸிலேருந்து இன்னொரு கேலக்ஸிக்கு இந்த மாதிரி இதுக்கு லாங் டிஸ்டன்ஸ்க்கு இந்த லைட் இயர் எது மெஷர் பண்ணுவோம். ஓகே, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஸ்பேஸ். ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட்டு வந்து வேக்கம் ஸ்பேஸில் எவ்வளோ ஸ்பீடில் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ஸில் போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதோட வேல்யூ, இது கான்ஸ்டன்ட்டு, இது மாறாது. ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயரில் த டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் வேல்யூ
பார்த்தீங்கன்னா ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ் இருக்குது 365 டேஸ் இருக்குது. அந்த 365 டேஸில் வந்து எத்தனை ஹவர்ஸ் இருக்குது 24 ஹவர்ஸ் இருக்குது. அந்த ஈச் ஹவர்ஸ் ஹேஸ் 60 minutes அண்ட் ஈச் மினிட்ஸ் ஹேஸ் 60 seconds. ஸோ அந்த 365 டேஸ் இருக்குது, அதில் 24 ஹவர்ஸ் இருக்குது, 24 ஹவர்ஸில் 60 minutes இருக்குது, அந்த 60 minutesல 60 seconds இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவரால் டோட்டலாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வரும்ல, அதாவது 3.153 × 10⁻7 seconds. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா the total number of seconds in 1 year. So 1 light year is defined as the distance traveled by light in vacuum space during the period of 1 year. ஸோ இந்த லைட் வேக்கம் ஸ்பேஸில் போச்சுல அதோட வேல்யூவையும் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இன் 1 year அதோட வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் 1 light year. So 1 light year is equal to 3 × 10⁻8 into 3.153 × 10⁻7. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கல ஆன்சர். ஸோ 9.46 × 10⁻15 மீட்டர். இதுதான் 1 light year. ஸோ இந்த 1 light year வந்து இது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் இந்த வேல்யூ. ஓகே, மறந்துடாதீங்க. ப்ராக்சிமா சென்டர் இஸ் அட் 4.22 light years ஃப்ரம் எர்த் அண்ட் த சோலார் சிஸ்டம். ஸோ அதோட வேல்யூ ப்ராக்சிமா சென்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் லெசன் அதாவது யூனிட் 1 மெஷர்மெண்ட் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஐ வில் சென்ட் யூ ஃபார் புக் பேக் ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.